Hey dudes, welcome to Family Vloggers. இன்னைக்கு என்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே வேர்த்து ஊத்தி உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி எல்லாருமே ஜாப்ல வந்துருச்சு. ஆக்சுவலி நாங்க வந்து மண்டியான கண்டென்ட் இதெல்லாமே மண்டியான பர்ச்சேஸ் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ போஸ்டர் போனோம். ஆமா, இது வீடியோ ஒரு சம்பவம். ஆக்சுவலி இது வந்து இங்க நாங்க இப்ப எடுக்கிறது வந்து கண்டென்ட்டாவே கிடையாது. இப்போ ஒரு சம்பவம் நடந்தனாலதான் சரி இதை வச்சு சும்மா என்ன ஏதுன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து எப்பவுமே டீ குடிக்க ஒரு கடைக்கு போவோம். இன்னைக்கு வேற ரூட்ல ஒரு சைடு போனோம். அப்பதான் நாங்க ஆமா, ஆக்சுவலா என்ன சம்பவம்னா ஒரு மண்டே ஒரு ஃபங்க்ஷனுக்காக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு பக்கத்துல கடைக்கு போகணும். சரவணா சிலுவரத்துக்கு போனோம். ஸோ வீட்டுக்கு வர வழியில வந்து 4 பேருமா 2 பைக்ல போயிட்டு 2 வண்டியில போனோம். ஒன்னு என்னோட வண்டி ஆர்டில போனோம், இன்னொன்னு வந்து இவங்க 2 பேர் வந்தாங்க, ஆக்டிவால வந்தாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா வர வழியில வந்து டீ குடிச்சிட்டு போகலாம், வீட்டுக்கு டீ குடிச்சிட்டு போற வழியில டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சரி டீ கடைக்கு போகலான்னு போனோம். ஸோ டீ கடைக்கு போனோம். அந்த சைடு வந்து லாரிலாம் வந்து கொஞ்சம் எப்பவுமே ஒரே ரூட்ல போகும். இன்னைக்கு கொஞ்சம் சரி ஓகே வேற ரூட்ல போலாம்னு சந்தோஷமா வந்தோம். போனோம். நடுவில் வந்தப்போ இவங்க 2 பேர் வந்த வண்டி வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் என்ன ஆச்சு நீங்க சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது முதல்ல ஆக்சுவலி நாங்க ஆஃப் ஆனது கலாய்க்க தான் செஞ்சோம். என் வண்டி ஓட்ட கூட தெரியல சொல்லி கலாய்க்க தான் செஞ்சோம். சரிக்கா சும்மா என்ன நாங்க நினைச்சோம் சும்மா வண்டி ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இது வரையும் அந்த மாதிரி வண்டி ஆஃப் ஆனது இல்லை எங்கேயுமே. ஸோ வண்டி வந்து ஆஃப் ஆனதே கிடையாது அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அந்த சர்க்கம்டன்ஸ் பார்த்தோன்னே அள்ளு விட்டுருச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ண கூட ட்ரை பண்ணிட்டோம். உங்களுக்கு அந்த வீடியோ அந்த ஒரு கிளிப் காமிக்கிறோம், எடுத்துட்டு எடுக்க முடியல. அந்த இடத்துக்கு என்னால போக முடியல. இல்லைன்னா கண்டிப்பா அது ஃபுல் கிளிப் கொடுத்துருப்போம். இது ஜஸ்ட் ஒரு அவுட்டரோட அந்த இது மட்டும் சர்க்கிள் மட்டும் நாங்க. ஸோ ஆக்சுவலா அது என்ன ஸ்பாட்னா ஒரு பார்க், ஒரு வந்து அபேண்டன் பார்க்னா அந்த அபேண்டன் பார்க்ல வந்து மார்னிங்கும் ஆக்டிவ்ல இல்ல, ஈவினிங்கும் ஆக்டிவ்ல இல்ல. ஸோ இங்க வந்து நிறைய பார்க் இருக்கு. ஒரு சில பார்க் வந்து மார்னிங் வந்து ஒரு சர்டன் டைம் வந்து வாக்கிங் வந்து ஆக்டிவா இருக்கும், ஈவினிங் வந்து சில்ட்ரன்ஸ் அந்த மாதிரி குழந்தைங்களாம் வந்து விளையாடுறதுக்கு ஆக்டிவா இருக்கும். ஸோ அந்த பார்க் மட்டும் ஆக்டிவா இல்லை, ரொம்ப நாளாவே ஆக்டிவா இல்லை. இந்த பார்க் வந்து ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து ஆக்டிவா தான் இருந்துச்சு. ஆக்டிவா இன் சென்ஸ் ஒரு 1 hour சும்மா திறந்து வச்சிருப்பாங்க, போயிட்டு பார்த்துட்டு வந்துருவாங்க. ஏன்னா அவங்க பக்கத்துல ஃபுல்லா வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி ஏரியா, அது ஃபுல்லா அந்த ஃபிளாட்ஸ்ல இருக்கவங்களாம் வந்து அவங்க சார்ஜ் எடுத்திருக்காங்க. இது மாதிரி சும்மா போய் பார்த்துட்டு மட்டும் வந்துருவாங்க. யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இது குடிச்சு போயிட்டு யாராவது இருக்காங்களான்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. அது மாதிரி போற பிளேஸ் தான் அது. இது லைக் ஓப்பனா இருந்து எல்லாருமே பப்ளிக் வந்துட்டு ஆக்சஸ் பண்ற பிளேஸே அது கிடையாது. ஃபுல்லா வந்துட்டு எல்லாருமே க்ளோஸ்ல தான் இருக்கும் அது. அப்படி நாங்க வந்து கேமரா கனெக்ட் பண்ணி ஸோ ஓகே எடுக்கலாம், ஓரளவுக்கு கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம்னு பார்த்தோம். பட் ஆனா வந்து பேய் இருக்கு நம்பி கிடையாது. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு திடீர்னு அந்த மாதிரி ஆனது ஒரு பிரசன்ஸ் இந்த மாதிரி டிஃபரெண்டா ஒரு மாதிரி ஃபீல் வண்டி ஆச்சு. ஸ்டார்ட் ஆகல. அதுக்கப்புறம் இருக்கிற பொருள் வந்து இருக்கிற கிளாஸ் இதாயிடுச்சு. அதனால நான் பிரசன்ஸ் இதானனால தான் சரி ஒரு ஆக்சுவலா வந்து நாங்க 2 பேர் மட்டும் இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். டீமன்ஸ் இருக்காங்க, நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணல. கேமரா ரொம்ப பயம் விஷயத்துல. இந்த பக்கத்தாலே பயமாயிடுச்சு. அதுல வர ஒரு ஆப்போசிட்ல வர ஒரு பார்ட்டி வேற உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க வேற நாங்க பண்றது இல்ல அந்த டைம் அந்த பார்ட்டி பால்கனில உட்கார்ந்து என்ன பண்றாங்கன்னு தெரியல. வந்து வீல் சேர் வாங்க நினைக்கிறேன். ஆமா கரெக்ட்டா? நாங்க 2 பேர் வந்து முதல்ல பக்கத்துல எனக்கு பக்கற ஆரம்பிச்சு. பேய் பார்த்தப்ப எனக்கு பயம் கிடையாது. இந்த பார்க்குக்கு ஆப்போசிட்டே அவங்க வீடு. டுவர்ட்ஸ் பார்க் ஃப்ளோல பேய் பார்த்தா பயம் கிடையாதுன்னு வேற சொல்லிட்டேன். பயம் டோரைட்டா பயம் தான். அவங்க கூட டுவர்ட்ஸ் பார்க் பார்த்த மாதிரி பார்க் பார்த்த மாதிரி உட்கார்ந்து நாங்க பார்க்கே பார்த்துட்டு இருந்தாங்க. அது இன்னொரு விஷயம் என்னன்னா ரொம்ப பயமா நாங்க அவள நின்று இருந்தோம், நம்மள கூட பார்க்கல அவங்க. இது எங்களுக்கு தெரியவே தெரியாது. எங்களுக்கு வண்டி ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி நாங்க 2 பேர் நின்னு பாத்துட்டு இருக்கோம். அப்ப இவங்க தான் வந்துட்டு அவங்க மேல பாருங்க அந்த பாட்டி எப்படி பாத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படியே டுவர்ட்ஸ் பார்க்கே பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பார்க் வந்து கும்பு இருக்கு, செம்ம இருக்கு. ஒரு லைட் கூட கிடையாது அந்த பார்க்குள்ள. ஜஸ்ட் வந்து அந்த ரோட்ல இருக்கிற லைட் ஏதோ ஒரு 2-3 வெளிச்சம் பக்கத்துல இருக்கிற ஃபிளாட்ஸ் இதுவா அந்த ஃபிளாட்ஸ் லைட்டோட வரும், அவ்வளவுதான். மத்தபடிலாம் அங்க லைட் எதுவுமே கிடையாது. கைஸ், நேற்றுக்கு நாங்கள் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து எங்களோட வண்டியெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு இன்சிடென்ட் நாங்கள் ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ணலாம் சொன்னோமே. ஆக்சுவலி நாங்கள் வந்து கடைக்கு போகிறதுக்காக போயிருந்தோம். இப்போ கிளம்புறோம். சரி, நேற்றுக்கு சொன்னது வந்து சரி உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணலான்னு சொன்னதுக்காக ஜஸ்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணலாம் கிடையாது. ஜஸ்ட் இந்த ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் ப்ளேஸ் மட்டும் உங்களுக்கு காட்டலான்னு யோசித்தோம். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதான் அந்த பார்க்கு. ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா உள்ளாடி கிணறு. ஆக்சுவலி லைட்டிங் தெரியுதான்னு தெரில. அது
முடிச்சுட்டு ஓகே இதை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு அதனாலதான் உங்ககிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இன்னும் வேற என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஆக்சுவலி நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் உண்மை கிடையாது. அப்பதான் மாமா வந்து பைக்ல வரும்போது சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது. மாமா அவங்க வந்து பர்சனலா நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாரும் ஒவ்வொரு பண்ணி ஸோ அதை வந்து ஷேர் பண்ண போறோம். ஆக்சுவலா இவங்க அக்கா தங்கச்சி தான் ஃபேமிலியா சேர்ந்து ஃபன்லாம் பண்ணிருக்காங்க. அதுலயும் ஒரு அதனாலதான் இருந்திருக்கு. நாங்க So, வந்து அது ஒரு இன்னைக்கு content அந்த இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு சரி ஓகே இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது வரையும் நான் இவங்களுக்கு வந்து இந்த ஸ்டோரியில நான் சொன்னது கிடையாது. ஆக்சுவலா எனக்கு வந்து மேரேஜ் ஆகி எனக்கு இவங்க 2 பேரும் வந்து வைஃபோட தங்கச்சி, இவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் எனக்கு எத்தனை வருஷமா தெரியும்? 3 வருஷமா தெரியும். போன மார்ச் 2 years. போன சும்மா 2022 மார்ச்ல இருந்து தெரியும். ஸோ அப்ப வந்து நான் இவங்க அந்த வந்து ஸ்டோரிலாம் நான் சொன்னது இல்லை. ஸோ சடனா வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கவும் அது வந்து ஃபிளாஷ் ஆச்சு. ஸோ ஓகே சொல்லலாம் இப்ப கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா நான் ரொம்ப பெட்டு வச்சேன் இந்த மாதிரி இதெல்லாம் சும்மா இதெல்லாம் கிடையாது. அப்பதான் சொல்லும்போது தான் சொன்னாங்க இல்ல இவங்க ஒரு ஸ்டார்ட் பண்ணாங்க சொல்றதுக்கு ஆமா அது அப்படியே கண்டென்ட்டை நம்ம கவர் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இது நம்புற மாதிரி இருக்குமான்னா உங்களுக்கு தெரியல. பட் ஆனால் பர்சனலா நான் எங்க பர்சனல் லைஃப்ல வந்து நான் சொல்றேன் எக்ஸாக்ட்லி ஆக்சுவலா. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டா இந்த ஸ்டோரியை. அந்த டைம்ல வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அப்ப அவ்வளோ நாலேஜ் இல்ல இதெல்லாம் நடக்கிறது ஏன்னா வீடியோ அப்போ எடுக்கணும் நம்ம அப்படின்னு பண்ணாத சொல்லிட்டு அப்பெல்லாம் நம்ம எல்லாம் யூடியூப் சேனல் ஓபன் பண்ணலாம் தெரியாது. ஆக்சுவலா ஐடியாவே கிடையாது. ஸோ நாங்க இப்போ வரையுமே இந்த சேனல் ஓபன் பண்றது நம்ம யூடியூப் சேனல் ஓபன் பண்ணுவோம், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கண்டென்ட் பண்ணுவோம் அப்படின்ற என்னோட மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவோம் எனக்கு தெரியாது. ஸோ பட் ஆனால் இப்போ ஷேர் பண்றதுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணிருக்கோம். ஸோ வந்து ஷார்ட்டா சொல்லவா இல்லை ஃபுல்லாக லென்த்தாகவே சொல்லவா? டீட்டெயிலாவே சொல்லுங்க. டீட்டெயிலாக சொல்லுமா? ஆக்சுவலாக வந்து எப்படின்னா நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஓகேவா? காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நைட் ஷிஃப்ட் ஒர்க் போனேன். அது என்னன்னா அந்த அதெல்லாம் சொல்ல வேணாம், எந்த லொகேஷன் அதெல்லாம் எதுவுமே சொல்ல வேணாம். ஏரியா பேர் சொல்லிருக்கேன். எந்த ஏரியா லொகேஷன்? ஏரியா பேர் தரமணி. ஓகே அதான் திருவான்மூர். ஓகே தரமணி பக்கத்துல திருவான்மூர். அங்க ஒரு ஐடி கம்பெனி. ஓகேவா? அங்க வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் என்ன ஒர்க் இருக்குன்னா மேக்ஸிமம் அந்த கம்பெனியில் நைட் ஷிஃப்ட்ல எம்ப்ளாயே இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவோம்னா ஃபைல்ஸ் மூவ் பண்ணுறது. ஸோ வந்து வேற என்ன அடிஷ்னலாக எனக்கு அங்கே வந்து ஒர்க் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஹவுஸ் கீப்பிங்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து மேனேஜ் பண்ணும். ஸோ அந்த ஃப்ளோர் எல்லாமே வந்து வேக்யூம் போடுவாங்க. நம்ம ஆஃபீஸில் வேக்யூம் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வேக்யூம் போடுறது அதெல்லாம் இது பண்ணுவாங்க. அந்த செக்லிஸ்ட் இருக்கும். அந்த செக்லிஸ்ட்ல நோட் பண்ணிட்டே இருக்காங்க, இந்த ஃப்ளோர் க்ளீன் பண்ணாங்க, இந்த ஃப்ளோர் க்ளீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இது பண்ணோம். அப்புறம் ஸ்டாக்ஸ் இருக்கும். எப்படி சொல்றாங்க, டிஷ்யூஸு, ரெஸ்ட் ரூம்ல யூஸ் பண்ற டிஷ்யூஸு, அந்த ஒரு லிக்விடு, அந்த ஹேண்ட் வாஷ் அதெல்லாம் இருக்கும். அதை வந்து ஸ்டாக் பண்ணணும். ஸ்டாக் பண்ணி ஸ்டோர்ல இருந்து, அது ஸ்டோர்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டோருக்குள்ள இருந்து எடுத்து கொடுக்கணும் அவங்களுக்கு. ஓகேவா? அந்த மாதிரியான ஒர்க். ஸோ வந்து எப்படின்னா ஒரு வாட்டி வந்து நைட் ஷிஃப்ட் நான் மட்டும் எப்படின்னா நானும் என் ஃப்ரெண்டு போவோம். ஆக்சுவலாக என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு நானும் அவங்க போவோம். அன்னைக்கு பார்த்தா அவன் லீவு, நான் மட்டும் தான் போறேன். ஓகேவா? எப்படின்னா தனியாக தான் போயிட்டு சுற்றிட்டு வருவோம். சுற்றி இது பண்ணிட்டு வர்றது எல்லாமே தனியாக தான் போய் பார்த்துட்டு வருவோம். ஸ்னோ கத்துறான்னு நினைக்கிறேன். ஸ்னோ அமைதியாரு, ஓகே. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா தனியாக போய் உட்காந்துட்டு எல்லாத்தையும் சுற்றிட்டு வர பார்த்துட்டு வரும்போது என்னாச்சு, ஒரு அப்போ நான் மாலை போட்டு சபரிமலைக்கு மாலை போட்டு. ஓகேவா? ஸோ எம்ப்ளாய் யாரும் இருக்க மாட்டாங்க. ரிசப்ஷனில் மட்டும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் வந்து இருப்பாங்க, ஆஃபீஸ் பாய்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. ஒரு 2 பேர் இருப்பாங்க, அவங்களும் க்ளோஸ் தான். ஸோ 2 பேர் மட்டும் இருப்பாங்க. என்ன ஆகும்னா நான் போயிட்டு செக் பண்ணிட்டு செக்லிஸ்ட்லாம் பண்ணிட்டு அங்கே வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அங்கே வந்து கேஃபிடேரியா வந்து கேப்புச்சினோ செமையா இருக்கும். ஸோ அங்கதான் கேப்புச்சினோ குடிக்காங்க. நம்மளாம் இந்த பெருசா கேப்புச்சினோ குடிச்சுன்னு கேப்புச்சினோ வந்து டேபிள் வாங்கி வச்சு இது குடிச்சிட்டு வந்து அந்த காஃபி டேயோட மிஷின் இருக்கும், அந்த மிஷின்ல வந்து குடிச்சிட்டு வந்து குடிச்சிட்டு இருக்கேன். ஒரு அந்த கேஃபிடேரியா தாண்டி போனாதான் ரெஸ்ட் ரூம் போக முடியும். ஓகேவா? அந்த ரெஸ்ட் ரூம் போற வேல ஒரு 2 ஆள் ஹைட்டுக்கு ஏதோ ஒரு உருவம் கிராஸ் ஆச்சு. சொல்லும் போது கூஸ் பம்ப்ஸ் வருது. ரைட்டா கூஸ் பம்ப் வருது. ஷேடோ மாதிரி இது. ஐயோ மாதிரியாவது. ஓகே, அது ஒரு உருவம் மாதிரி கிராஸ் ஆகுது. ஓகேவா? உருவம் மாதிரி கிராஸ் ஆகுதுன்னு எனக்கு வந்து பக்தன் ஆயிடுச்சு லைட்டா. சரி மாலை போட்டிருக்கோம், நம்மளால எதுவும் அண்டா இருக்கு, நம்மளால எதுவும் பண்ண சாமி நம்பிக்கை அதிகம். நான் சொல்றேன், நான் ஒரு டிவோட் ஒத்துட்டேன். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து அந்த நம்பிக்கைலாம் இல்லாம சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நான் பாட்டு உட்காந்து இது கேமிஷனை குடிச்சிட்டே இருக்கேன். சடனா என்னாச்சுன்னா ரெஸ்ட் ரூம்ல இருந்து டர்ன்னு சவுண்டு. என்னடா சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணேன், யாருமே கிடையாது, எம்ப்ளாய் யாரும் வர மாட்டாங்க. ரெஸ்ட் ரூம்
என்னன்னா எந்த ரெஸ்ட் ரூம்ல வந்து இது வந்துச்சுன்னா லேடிஸ் ரெஸ்ட் ரூம் வந்து லேடிஸோட ரெஸ்ட் ரூம். அந்த ரெஸ்ட் ரூம்ல வந்து இந்த டிஷ்யூஸ் வந்து ஹேண்ட் டவல் வைப்பாங்க, அதை வந்து எடுக்கிற சவுண்டு டர்ன்னு சவுண்ட் வந்துட்டே இருந்துச்சு. என்னடா இந்த சவுண்ட் வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஹவுஸ் கீப்பிங் ஒரு அக்கா இருக்காங்க, ஹவுஸ் கீப்பிங் அக்கா கூப்பிட்டு செக் பண்ண சொன்னாங்க. உள்ள போய் பார்த்துட்டு வந்தாங்க, பேப்பர்ல எதுவுமே இல்லைப்பா, கிளியரா இருக்கு, யாரும் எம்ப்ளாயெல்லாம் யாரும் உள்ள இல்லை, எல்லாமே கிளியரா இருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லக்கா எனக்கு சவுண்டு கேட்டுச்சு, நீ வேணா ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம்ல போய் பாரு தம்பி அப்படின்னா. நான் போய் ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம்ல பார்த்தேன், ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் எந்த இது அது டேர் ஆகி கீழே இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ் எதுவுமே கிடையாது, பட் ஆனால் சவுண்ட் மட்டும் வந்துச்சு. இது எனக்கு நான் என்ன யோசிக்கிறேன், எனக்கா நடக்குதா இல்லை என்ன ஏதாவது இது ஆகுதா ஃபீல் ஆகுதா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா அதே நாள் திரும்பி வந்து என்ன பண்றேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு அது திரும்பியும் இன்னொரு தடவை அந்த இடத்துல வந்து உட்காந்து எல்லாம் பார்த்துட்டு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி 2ஆவது ரூம் திரும்பி லேடிஸ் ரெஸ்ட் ரூம் தான் வந்து கிராஸ் ஆச்சு. அங்க இருந்து பிச்சுட்டு ஓடின வந்தா ரிசப்ஷனுக்கு ஓடினேன். ரிசப்ஷன்ல ஓடி போய் சோஃபால உட்காந்து பெரும் மூச்சு விட்டேன். எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயந்துட்டாங்க, என்னடா இப்படி ஓடிறேன். இல்ல ப்ரோ அங்க ஏதோ பார்த்தேன் நானு. ஓ நீயும் பார்த்துட்டியா அப்படின்னா, என்ன நீயும் பார்த்துட்டியாவா, என்னடா சொல்றீங்க, இல்ல நாங்க அடிக்கடி பாக்குறதுல அதெல்லாம் அப்படின்றாங்க. ஆனா நிறைய ஆக்சுவலி ஆக்சுவலா இன்னும் இருக்கு, அது ஆக்சுவலா என்ன கதைன்றது எனக்கு சொன்னாங்க, பட் ஆனா அது உண்மையா பொய்யான்றதுலாம் எனக்கு தெரியாது. ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்கன்னா, அது நான் சொல்லலாமா வேணாமான்னு தெரியல, நான் சொல்றேன் அது ஆக்சுவலா. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா 7th ஃப்ளோர் போவேன். ஆக்சுவலா என்னென்ன ஃப்ளோர்னா 4th 5th 6th 7th 8th 9th ஃப்ளோர் வரையும் ஒரே கம்பெனி தான் இருக்கும். அந்த ஒரே கம்பெனி தான் எல்லா கம்பெனிக்கும் போயிட்டு எல்லாரோட ஃப்ளோருக்கும் போயிட்டு நான் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்களா செக் பண்ணுவேன். எப்படி போவேன்னா 7th ஃப்ளோர்ல ஒரு கக்கா இருக்கு, 5th ஃப்ளோரு ரிசப்ஷன், ஓகேவா. 5th ஃப்ளோர்ல ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து 5th ஃப்ளோர்ல மேக்ஸிமம் ஆக்சஸ் பண்ணுவாங்க. என்ட்ரன்ஸ்ல மட்டும் ஒரு செக்யூரிட்டி மட்டும் தான் இருப்பாங்க, உள்ள எந்த எம்ப்ளாயி இருக்க மாட்டாங்க, லைட்டும் எரியாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃபோன் டாப்ஸ்ல தான் போகணும். நான் போயிட்டு டிவி பிரேக்கரை ஆன் பண்ணணும், லைட் எல்லாம் ஆன் பண்ணி நான் செக் பண்ணணும். அப்படின்னா ஒர்க் ஸ்டேஷன் இருக்கும், ஒர்க் ஸ்டேஷன்ல செக் பண்ணணும், க்ளீன் பண்ணியிருக்காங்களா இல்லையா, ஏதாச்சும் வந்து இது இருக்கான்னு அப்சர்வ் பண்ணிட்டே வரணும், நான் செக்லிஸ்ட் போட்டே வரணும், கரெக்டாக க்ளீன் பண்ணிட்டு. ஒரே என்னன்னா ஒரு இடத்துல மட்டும் இது சிஸ்டம்ல வந்து டைப் படிக்கிற மாதிரி சவுண்ட் வந்துட்டே இருந்துச்சு. கீஸ் எல்லாம் உள்ள போயிட்டு வந்துச்சு. இது யாரும் நம்ப மாட்டாங்க, ஆனா நீங்களே நம்புவீங்களான்னு எனக்கு தெரியாது. கீஸ் எல்லாம் உள்ள போயிட்டு வந்துச்சு. அந்த கீஸ் வந்து எங்க இருந்து சவுண்ட் வருது, நான் பொறுமையா போறேன், எனக்கு வந்து பக்கத்துக்கு நடந்துச்சு. ஓடிடலான்னு நினைச்சேன் நான். ஆக்சுவலா 3 ஸ்டோரி இருக்கு. எனக்கு ஒண்ணு நடந்துச்சு, எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒண்ணு நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து காஃபி டே மில்க் லோட் பண்ணுவாங்க ஒரு அண்ணா நைட் ஷிஃப்ட்ல, அந்த அண்ணாக்கு நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டெக்னீஷியன் சொல்லுவாங்க, ஆக்சுவலா வந்து எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன், அவங்களுக்கு ஒண்ணு நடந்துச்சு. அது எல்லாமே நான் சொல்றேன். அது மட்டுமே நிறைய நடக்கும். அது ஏன் இது வரைக்கும் நான் ரெஸ்ட் ரூம்ல ஏதோ ஃபீல் பண்ணது இல்ல. இனிமேல் ஆனா தனியா போவேன். சரி ஓகே. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த இதெல்லாம் போயிட்டு வந்துச்சா கீஸ் ஓடிட்டேன். ஆமா யாரோ கதை சாப்பிட்டேன் நைட் என் வீடுடா கம்மன் நான் இருக்கிறேன்டா, என் பொண்டாட்டி உங்க வீட்டுல இருந்தாலும் நான் தனியா இருக்கிறேன்டா, கம்மன் இருக்கா, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு, ஓகே போயிடலாம், இங்க நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ போயிட்டு திரும்பி ஒரு ரிசப்ஷன் போயிட்டு அதுக்கு அதே நாள் சொல்றேன், நீ எங்கேயுமே தனியா போகாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ பயப்படுற, நீ தனியா போகாத. அப்புறம் தான் நான் கேட்டேன் 7th ஃப்ளோர்ல ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அந்த பேஸ்ல உட்காந்துருக்கிறது ப்ரெஷர் தாங்க முடியாம 7th ஃப்ளோர் கீழே ஆக்சுவலா இது அதுக்கப்புறம் நான் சோலோவா அந்த கம்பெனி உள்ள சுத்தினதே கிடையாது. உங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரூம் சீனுமே வந்து சவுண்ட் வந்ததா? அது 5th ஃப்ளோர் 5th ஃப்ளோர்ல இதுதான் எனக்கு நடந்தது, ஓகேவா. அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டு சொல்றேன்னு சொன்னாங்க. நானும் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவோம், அந்த கம்பெனி வீட்டுல வேலையில செய்யல, அதெல்லாம் கோர்ஸ் நிறைய ஓகே. ஏன்னா சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும். எல்லா இடத்தையும் என் ஃப்ரெண்டு ஒரு சைடு போவான், நான் ஒரு சைடு போவேன், எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருவோம். எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு செக்லிஸ்ட்லாம் லோட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் வேலை கிடையாது. எங்களுக்கு ஷிஃப்ட் வந்து 5:30 தான் முடியும். 8 to 5 8 to 5:30 8 to 5 ஒரு 5 o'clock வீட்டுக்கு போவோம், கிளம்புவோம் வீட்டுக்கு. என்ன பண்ணோம்னா பஞ்ச் ஒர்க்லாம் இருக்கு, பஞ்ச் பண்ணணும். ஆக்சுவலாக அந்த டைமுக்கு பஞ்ச் பண்ணுவாங்க. அதனால என்ன பண்ணோம், சரி ஓகே 8 மணிக்கு பஞ்ச் பண்ணிட்டு 10 மணி 11 மணிக்கெலாம் வேலை முடிச்சிருவோம். ஏன்னா ஹவுஸ் கீப்பிங்லாம் அதுக்கு முடிச்சுட்டு போயிடுவாங்க. நைட்டில் வந்து ஒரு சில ஒரு இன்ஜினா ஒரு 4 ஹவுஸ் கீப்பிங் இருப்பாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் கம்மிங் மெயின்டெனன்ஸில் ஒரு 2 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஹவுஸ் கீப்பிங் ஒரு 4 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அதை மட்டும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வருவோம். ஏன்னா ஈவினிங் ஷிஃப்ட்டில் போகிறவங்க எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. நாங்கள் செக் பண்ணி
மார்னிங் வர எம்ப்ளாய்க்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாம பாத்துக்கலாம், தான் எங்களோட வேலை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி போயிட்டு நான் என் ஃப்ரெண்டும் போயிட்டு ஒரு மீட்டிங் ரூம் இருக்கும், சேர்லாம் மறைவா வச்சுட்டு தூங்கிடும். ஏன்னா செக்யூரிட்டி வந்து ரவுண்ட்ஸ் வருவாங்க, சுத்தி சுத்தி பார்ப்பாங்க. ஒரு வாட்டி என்னாச்சு, பெரிய கிளாஸ் டோர் லைனா மீட்டிங் ரூம். உங்களுக்கு ஆஃபீஸ் பத்திலாம் தெரியும், நம்ம ஆஃபீஸ்ல 8th ஃப்ளோர்ல பாத்துக்கலாம் லைனா மீட்டிங் ரூம் இருக்கும், எங்க 7th ஃப்ளோர்லயே லைனா மீட்டிங் ரூம். அந்த மாதிரி வந்து மீட்டிங் ரூம் லைனா இருக்கும். அந்த மீட்டிங் ரூம்ல போய் படுத்து தூங்குவோம், சேர்லாம் மறைவா வச்சுட்டு சேருக்கு அந்த பக்கம் போய் படுத்து தூங்குவோம். நானே கிளாஸ்ல வந்து டொக் 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 டொக்குன்னு சவுண்ட் கேட்டே போயிட்டே இருக்கும், டிராவல் ஆகிட்டே இருக்கும். என் ஃப்ரெண்டு தலையை தூக்கி பார்ப்பான், யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு அள்ளு விட்டுரும், நான் இப்படி கவுண்ட் அடிச்சு படுத்தேன்னா எந்திரிக்கவே மாட்டேன் அந்த சவுண்ட் கேட்கும் போது. ஏன்னா என்னால எந்திரிச்சு வெளியே ஓட முடியாது, அவனாலையும் ஓட முடியாது. அவனுக்கு நான் பாதுகாப்பு, எனக்கு அவன் பாதுகாப்பு, அவ்வளவுதான். அவனையே பிரச்சனை, எங்கே நோரக்கூடாது, இங்கேதான் கம்முன்னு போறேன், சவுண்ட் வருதா சவுண்ட் வருதா, கம்முன்னு போடுறா, பயமா இருக்கா, கம்முன்னு போடுறான், படுத்துருவா. அதுக்கப்புறம் போயிடும். அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு நாள் என்னன்னா செக்யூரிட்டி வந்து ரவுண்ட்ஸ் போவான். ஒரு வேளை செக்யூரிட்டி தட்டுவானா அப்படின்னு சொல்லிட்டு, நீ தட்டினே போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டேன். இல்ல பையா, நான்லாம் கட்டதான் மாட்டேன், நான் பாட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவேன். அப்புறம் எப்படா சவுண்ட் வந்துச்சு? இல்ல அங்க நிறைய சவுண்ட்லாம் வரும், எங்களுக்கே வரும், உங்களுக்கு தெரியலையா, இப்ப நீங்க புதுசா வந்துருக்கீங்களா? நான் 3 மாசமா வேலை செஞ்சுட்டு இப்பதான் இதெல்லாம் சொல்றீங்க, ஜாயின் பண்ண முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா அந்த கம்பெனிக்கு வந்தே இருக்க மாட்டாங்க. இது ஒண்ணு. நான் எனக்கு ஃப்ரெண்ட் பால் மில்க் லோட் பண்றாங்களா இருக்காரு, அவருக்கு என்ன ஆகும், பால் லோட் பண்ண போனாரு 7th ஃப்ளோர்ல கேஃபிடேரியால பால் லோட் பண்ண போனாரு. காஃபி கொட்டை இருக்கும் நம்ம ஆஃபீஸ்ல, கேஃபிடேரியா இருக்குல்ல, அந்த காஃபி பீன்ஸ் இருக்குல்ல, காஃபி பீன்ஸ் வச்சு தலையிலே அடிக்குது, பொறுக்கி அடிக்குது. அதனால அந்த ஆளே கிடையாது. வீடியோல இதெல்லாம் கேப்சர் ஆகும், பட் ஆனா ஒரு ஓடி வந்தது, அதெல்லாம் எங்களால எப்படி சொல்றது, அதெல்லாம் நாங்க வெளியே சொன்னோம்னா பெரிய இஷ்யூ ஆயிரும் அப்படின்றதுக்காக வெளியே ஆஃபீஸ் பாயெல்லாம் வெளியே சொல்ல விட மாட்டாங்க. இப்படிலாம் இருக்கும், இப்படி இருக்கும், தனியா போகாத கூட யாருன்னா கூப்பிட்டு போகும். ஒரு வாட்டி என்ன பண்ணாரு, அந்த பால் போடுறாங்கன்னா மில்க் அண்ணா வந்து தம்பி என் கூட வாங்க 7th ஃப்ளோர் வரையும் போயிட்டு பால் மட்டும் லோட் பண்ணிடுறாங்க. 7th ஃப்ளோருக்கு நான் வர மாட்டேன், நான் வரவே மாட்டேன் அந்த 7th ஃப்ளோருக்கு அப்படின்னு. சரி ஓகே நான் போயிட்டு வரேன். பகல்ல நான் தான் போக மாட்டேன், நான் வெறும் நைட் ஷிஃப்ட் தரேன். பகல்ல நான் காலேஜ் போவேன், வெறும் நைட் ஷிஃப்ட் தான் போவேன். பகல்ல இருக்கவங்க அவ்வளவா இன்டராக்ட் தான் பண்ண மாட்டோம், பேச மாட்டோம், தெரியாது. சூப்பர்வைசர் மட்டும் இருப்பாங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போவாங்க, அவ்வளவுதான். பகல் வந்து ஆட்கள் நடமாட்டாங்க. நைட்ல அந்த கம்பெனில ஒரு எம்ப்ளாயி இருக்க மாட்டாங்க, எதுக்கு ஆபீஸ் இருக்கிறாங்க, எதுக்கு ஆபீஸ். சரி ஓகே எல்லாம் கிளீனா வச்சுக்கணும், டே ஷிஃப்ட் வரவங்களுக்கு இதுவா இருக்கும். அதுக்கு நீ இந்த மாதிரி ஆபீஸ் இல்லையா? ஒன்னு நான் சொல்றேன், டெக்னீஷியன் ஒருத்தர் பேர் வந்து சரவணன் சொல்லிட்டு ஒருத்தர். ஓகேவா? நான் வந்து க்ளோஸ், அவன் ட்ரிபிளி அவன் வந்து முடிச்சுட்டு வந்துட்டான், டிப்ளோமெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டான். நான் அப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து அவன் சம்மந்தப்பட்டதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுப்பான், இது இப்படிதான் பார்க்கணும், இது இப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வர் ரூம் போவோம். சர்வர் ரூம்ல டெம்பரேச்சர் நோட் பண்ண சொல்லி தருவான், எப்படி டெம்பரேச்சர் நோட் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி தருவான். எனக்கு அங்கே படுத்து தூங்குறதுக்கு போர் அடிக்கும். நானும் என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவோம், அவன் பல்பெல்லாம் மாற்றுவான், அவன் கூட போயிட்டு கவுண்ட் பண்ணி கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருப்போம். அவன் ஒரு நாள் என்ன பண்ணா, அதே 7th ஃப்ளோர் போயிட்டு அசங்கியா இருக்குன்னு பையன் என்ன பண்ணிட்டான், சைட்ல வந்து நம்ம ஆஃபீஸ்லாம் இருக்குன்னா சைட்ல எல்லாமே வந்து எல்லாருக்கும் கபோர்ட் கொடுத்துருப்பாங்க, ரேக். நம்ம ஆஃபீஸ்ல இது இங்கே இருக்கு பார்த்தியா, அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எம்ப்ளாய்க்கு சைட்ல கொடுப்பாங்க, கிளாஸ் வெளியே பார்க்குற தெரியுது இருக்கும், சைட்ல கபோர்ட்ஸ். சார் என்ன பண்ணிட்டாரு, அந்த கபோர்டு இவ்வளோ இருக்கும், நம்மளோட இது டிவி அது மாதிரி ஏறி படுத்துட்டாரு, பார்த்து தூங்கிட்டாரு. தூக்கம் வருதுன்னு டெக்னீஷியன் தூங்கினோடனே என்ன ஆகிட்டு இருக்கு, நைட்டு வந்து ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி உருவம் அது வந்து அவனை துரத்துது. அதாவது கனவுல துரத்துதா என்னன்னு தெரியல, அவனுக்கு துரத்துது. அது கையில புல் அரிக்குது லைட்டா. சொல்லும் போது சொல்றேன், ஒரு பொண்ணு வந்துச்சா, அந்த பொண்ணு கையில வந்து மீன் இவ்வளவு பெரிய மீன், ஃபிஷ், பெரிய ஃபிஷ், அது கடிச்சுனே வருது, அவனை துரத்தின்னு வருது. ஓகேவா? இது அவன் என்கிட்ட சொன்னது. ஆக்சுவலா நான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல, அவன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல, அவன் வந்து எனக்கு சொன்னது. ஓகேவா? இதெல்லாம் கனவுல நடக்குது. அந்த இடத்துல படுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு, அது துரத்திட்டு வந்து அவன் வந்து கீழே விழுந்துட்டான். விழுந்து மல்லாக்கு விழுந்துட்டு இருக்கான். 2 விரல் இருக்குல்ல, இந்த கால் விரல் இருக்குல்ல, கால் விரல மூக்குல வச்சு அழுத்திருச்சான். அவனோட மூக்குல வச்சு அழுத்திருச்சு. அதுக்கப்புறம் அவன் மேல உட்காந்துருச்சு. அவன் தொடைய பிடிச்சி இழுக்கிறான், அதோட தொடைய பிடிச்சி தள்ளறான் போல, அந்த மாதிரிலாம் சொன்னான். எனக்கா மண்டை கிண்டெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு. நான் சொல்லும் போது எனக்கு ஆல்ரெடி டிமாண்டி காலனி 2 பார்த்துட்டு நேத்து ஃபுல்லா தூங்கல, இந்த ஸ்டோரி கேட்டு தூங்குன மாதிரி தான். அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஆச்சா, ஐயோ 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, நாங்க 2 பேரும் அங்க கிளம்பி போவோம் ஷூட் எடுக்கிறதுக்கோசரம். நாங்க
ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து இந்த மாதிரி நடக்குது தெரிஞ்ச உடனே நல்லா இது பண்ணியிருக்கான். எப்படி சொல்றது, எந்திரிக்கணும் எப்படியாவது எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு நல்லா இது பண்ணியிருக்கான். பையன் வந்து உண்மையிலே ஆடி இருக்கான் போல, உண்மையிலே ஆடி இருக்கான். ஆளு சின்னதா எல்லாம் இருக்கு, கரண்டி கீழே விழுந்துட்டு இருக்கு. விழுந்த உடனே ஓடும், ஒரே ஓட்ட ஓடி நான் எங்க போய் உட்காந்து அதே இடத்துல அவன் உட்காந்துருக்கான். ரிசப்ஷன்ல சோஃபா அவனும் வந்து உட்காந்துட்டான். என்னடா நடந்துச்சு, ஏன்டா இப்படி வரேன் கேட்டா, இல்ல இந்த மாதிரி நடந்துச்சு, உனக்கும் நடந்துச்சா போன. ஆக்சுவலா இது நான் சொல்றேன் ஏன் இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா என்னன்னா அவ்வளவு பெரிய கட்டும் போது நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கும், நிறைய இதுவும் நடக்கும். ஸோ எல்லாமே நார்த் இந்தியன்ஸ். ஓகேவா, எனக்கு வந்த இது சொல்றேன், இது ட்ரூ ஸ்டோரி கிடையாது, ட்ரூவும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க அவ்வளவு. ஸோ என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு அவங்களுக்கு வேற யாரும் சொல்லியிருப்பாங்களா, உண்மையா சொல்லியிருப்பாங்களா, இல்லை புரியா சொல்லியிருப்பாங்களா, எனக்கு சொன்னதை நான் சொல்றேன். ஏன்னா அவ்வளவு ஐடி கம்பெனிஸ்லாம் பில்ட் பண்ணும்போது நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கும், நார்த் இந்தியன்ஸ் இருப்பாங்க, நிறைய ரேப்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இப்போ ஒரு சிலதெல்லாம் பார்த்தாலே தெரியாது, கோவம் வருது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஆள் ஒன்று கிடையாது, நம்மலாம் பேசினாலும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்போம் அதை. ஸோ ஆக்சுவலாக இந்த இது அப்யூஸ் பண்ணுறது அதெல்லாத்தையும் தவிர்ப்போம். ஸோ அந்த மாதிரி அசம்பாவிதங்கள்லாம் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியே தெரியாமல் இருக்கிறது, நார்த் இந்தியன்ஸ் தானே, வெளியே தெரியாமல் இருக்கிறது என்ன பண்ணுவாங்க, பில்லர் போடுறாங்களே, பில்லர் குளத்துக்கு போட்டுருவாங்க, சிமெண்ட் போட்டு முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு உண்மை கிடையாது, உண்மை கிடையாது, எனக்கு சொன்னாங்க, அவ்வளவுதான். இருக்கலாம், மேபி அடுத்து வேற ஒருத்தங்க யாராவது ஸ்டோரி சொன்னாங்க, அதை கேட்போம்.